மாநிலங்களவை தேர்தலுக்கு திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் 4 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக சார்பிலும் 2 பேர் போட்டியிட உள்ளனர். சட்டப்பேரவையில் இப்பொழுது உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையின்படி ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்வதற்கு 33 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த வகையில் திமுகவுக்கு தற்பொழுது 89 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளனர். இதனால் அந்த கட்சியின் சார்பில் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்டுள்ள 2 பேரும் தேர்வாகலாம். இந்த நிலையில் திமுக சார்பில் மாநிலங்களவை பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய RS பாரதி மற்றும் TKS இளங்கோவன் ஆகியோர் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் முன்னிலையில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை வருகின்ற 31ஆம் தேதியுடன் இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. ஜூன் 1ஆம் தேதி பரிசீலனை நடக்கும். 3ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும். போட்டி இருந்தால் ஜூன் 11ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும். இப்பொழுது திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய RS பாரதி மற்றும் TKS இளங்கோவன் ஆகியோர் தேர்தல் அலுவலரிடம் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தவரை 4 பேர் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் எப்பொழுது தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுது திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 வேட்பாளர்கள் RS பாரதி மற்றும் திரு TKS இளங்கோவன் இருவரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். திமுக சட்டமன்ற தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திமுக பொருளாளருமான திரு MK ஸ்டாலின் முன்னிலையில் திரு RS பாரதி மற்றும் திரு TKS இளங்கோவன் ஆகியோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தந்தை தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது 19 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் அதிமுக சார்பில் 11 பேர் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் நவநீத கிருஷ்ணன், பால் மனோஜ் பாண்டியன், வில்லியம் ரவி பெர்னாட், திமுக உறுப்பினர்கள் KP ராமலிங்கம், தங்கவேலு, காங்கிரஸ் உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பன் இவர்களுடைய 6 பேரின் பதவிக்காலம் ஜூன் 29ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. இவர்கள் உட்பட நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய 57 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலமும் முடிகிறது. இதையடுத்து இந்த இடங்களுக்கான தேர்தலை சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதன்படி மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிக்கையும் வெளியிடப்பட்டது. வேட்புமனு தாக்கலும் தொடங்கியிருக்கிறது. திமுக சார்பில் திரு RS பாரதியும் மற்றும் திரு TKS இளங்கோவன் ஆகியோர் இன்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றனர். அதற்கான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதற்கான விண்ணப்பங்களை இப்பொழுது அவர் அலுவலரிடம் அளித்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிக்கையும் வெளியிடப்பட்டது. வேட்புமனு தாக்கலும் தொடங்கி இருக்கிறது. முதல் நாள் அன்று 175 தேர்தல்களில் போட்டியிட்ட தேர்தல் மன்னன் பத்மராஜன் மற்றும் மங்கும் நடராஜன் ஆகியோர் சுயேட்சையாக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மனுக்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் சட்டப்பேரவை செயலாளரும் ஜமாலுதீன் பெற்றுக் கொண்டார். இப்பொழுது திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய RS பாரதி மற்றும் TKS இளங்கோவன் ஆகியோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அதற்கான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேட்புமனு தாக்கல் இந்த மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. மேலும் ஜூன் 1ஆம் தேதி இந்த வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனையும் நடைபெற இருக்கிறது. 3ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை போட்டி இருக்கும் பட்சத்தில் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை
வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அன்று மாலையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த தேர்தலுக்கு தேர்தல் ஆணையத்தின் பார்வையாளராக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி செயல்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு ஆர்.எஸ். பாரதி மற்றும் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் ஆகியோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மகளிர் அணி மாநில செயலாளர் கனிமொழி மற்றும் திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் ஆகியோர் ஆர்.எஸ். பாரதி மற்றும் இளங்கோவன் அவர்களுடன் அந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் திரு ஆர்.எஸ். பாரதி மற்றும் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் ஆகியோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அதற்கான நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. நாடாளுமன்ற மாநிலங்களவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மொத்தமாக 57 உறுப்பினர்கள் பதவிகள் காலியாகிறது. அதில் தமிழகத்தை பொறுத்தவரையில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. அதிமுகவை பொறுத்தவரையில் 4 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் 2 பேர், அதாவது ஆர்.எஸ். பாரதி மற்றும் டி.கே.எஸ். இளங்கோவன் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு இன்று அவர்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின், திமுகவின் மகளிர் அணி தலைவராக கூடிய கனிமொழி ஆகியோர் உடன் இருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பில் தற்போதைய மாநிலங்களவை கட்சித் தலைவரான நவநீத கிருஷ்ணன், ரவி பெர்னாட், பால் மனோஜ் பாண்டியன் ஆகியோருடைய பதவிக்காலம் வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி நிறைவடைகிறது. இதேபோன்று திமுகவில் கே.பி. ராமலிங்கம், எஸ். தங்கவேலு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சுதர்சன நாச்சியப்பன் ஆகியோருடைய பதவிக்காலமும் அன்று முடிவடைகிறது. இந்த பதவிகளுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இதனையடுத்து திமுக சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் ஆர்.எஸ். பாரதி தத்தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அதிமுக சார்பில் ஓரிரண்டு தினங்களில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு மொத்தமாக சட்டப்பேரவை உறுப்பினருடைய 33 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையில் தற்பொழுது 89 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதனால் அக்கட்சியினுடைய சார்பில் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்டுள்ள 2 பேரும் போட்டியின்றி தேர்வாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.